முருகானந்தபுரம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. விழா நாள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி 18ஆம் நாளுங்க. 1/4/2026 புதன்கிழமைங்க. முருகானந்தபுரத்தில் குடிகொண்டுள்ள சீனிவாச பெருமாள் கோயில் பங்காளிகளை தான் அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த ஊர் பங்காளிகள் கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. முருகானந்தபுரங்க, சின்ன பங்குனத்தம், சந்தாரப்பட்டி, புலிக்கொள்ளை, கௌரிச்செட்டிப்பட்டி, கீழ்பூரிக்கல் திருக்கோயில் பங்காளிகள்ங்க. இன்னைக்குதான் கும்பாபிஷேகம் சொல்றேன். இன்னைக்கு இளவட்டங்கள்லாம் காமிக்கிறியே என்னடா இது அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா இளவட்டம் என்பது தமிழ் கலாச்சாரத்தின் இளைஞர்களை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இது பெரும்பாலும் துடிப்பு மிக்க சுறுசுறுப்பான வாலிபர்களை குறிப்பாக கிராம சூழலில் கிராம பயலக என்று பயன்படுத்தப்படுகிறது. முருகானந்தபுரம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் பங்காளிகள் எந்த ஊரில் இருந்து வந்தவர்கள், ஆதியில் அவர்கள் வாழ்ந்த ஊர் தெரியுமா, தற்பொழுது எத்தனை பங்காளிகள் உள்ளன, எதுனா தெரிஞ்சா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. ஆதியில் அவர்கள் வாழ்ந்த ஊர்னு பாத்தீங்கன்னா பாலகோடு எலும்பச்சம்பள்ளிங்க. சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாகவும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாகவும் வாய்ச்சோல் தகவலா மட்டும் சொல்றாங்க. வேறு தகவல் இல்லைங்க. பங்காளிகளோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 100 குடும்பங்க. எது எப்படியோ இப்பொழுது 100 வீட்டு பங்காளிகள் ஒற்றுமையுடன் விழா நடத்துவது, பால்குடம் எடுக்கும் நிகழ்வை நான் படம் பிடிப்பது எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்புங்க. சீனிவாச பெருமாள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நானும் வேண்டிக்கிறேங்க. சீனிவாச பெருமாளை வேண்டிக்கிறது இருக்கட்டும், கோபுர தரிசனம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. பெருமாள் கோயில்ல வழிபாடு முறைன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல முதல்ல கோபுர தரிசனம் செஞ்சுட்டு கொடிமரம் பலிபீடம் அருகே வணங்கி கருட ஆழ்வார் நந்தியை தரிசிக்க வேண்டுங்க. அவரை தரிசித்த பின்னர் தீர்த்தம் பெற்று துளசி மாலை சாற்றி 3 அல்லது 7 அல்லது 27 முறை பிரதட்சணமாக வலம் வந்து ஓம் நமோ நாராயணா என்று கூறி வழிபடுவது சிறப்பான முறையாகுங்க. வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லாம என்னடா தகவல் நீண்டுட்டே போகுது அப்படின்னு பாக்குறீங்களா, சொல்றேன் கேளுங்க. பெருமாள் கோவில்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்லாம் எங்கப்பா இருக்கு, பெருமாள் கோயில்னா சின்னதா இருக்கு, ஊர்ல கட்டியிருக்காங்க, ஓகே. ஆனா பெரிய கோயில் எங்க இருக்கு அதையும் சொல்லிட்டு போப்பான்னு சொல்றவங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. பெருமாள் விஷ்ணு கோவில் வைணவ சமயத்தின் வழிபாட்டு தலமாக இது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை மூலவராக கொண்டு பல்லவர் சோழர் கால கட்டிடக்கலை கல்வெட்டுக்கள் மற்றும் 108 திவ்ய தேசங்கள் பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது. பெருமாள் கோவில்னு நினைவுக்கு வர்றது பாத்தீங்கன்னா லட்டு, திருப்பதி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவாரூர், வீரராகவல் கோவில் ஆகியவை புகழ்பெற்ற பெருமாள் தலமாகும். இவ்வளவு பேச்சு பேசுற எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நாளை காலை 9 மணி முதல் அன்னதானம் நடைபெறுங்க. சிறப்பு விழா நிகழ்ச்சியாக 1/4/2026 புதன்கிழமை இரவு 9 மணி அளவில் நாடகமும் நடைபெறுங்க. ஓம் நமோ நாராயணா என்று கூறி மகா கும்பாபிஷேக விழாவிற்கு அனைவரும் வருக, இறைவன் அருளை பெருக என்று அன்புடன் அழைத்து மகிழ்வது திருக்கோவில் பங்காளிகள் மற்றும் டாக்டர் ஏபிஜி பாய்ஸ் அண்ட் ஐயப்பா சேவை சங்கம், முருகானந்தபுரங்க. நகையை விட புன்னகை என்றுமே அழகுதாங்க. நான் உங்கள் அன்பு SMKD. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.